இன்றைக்கு மனிதகுலம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முச்சந்தியில போய் நிற்குது. 3 சிக்கல்களை ஒரு சேர சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று காலநிலை மாற்றம், மற்றொன்று பல்லுயிரை இழப்பு, மூன்றாவது கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள். இந்த 3 உலகத்தில் நடந்தது இல்லையா? நடந்திருக்கு, வெவ்வேறு தருணங்கள் நடந்திருக்கு. ஆனால் 3ம் ஒன்று சேர முச்சந்தியில் சந்திக்கின்ற ஒரு தருணம் இந்த தருணம் தான், இந்த காலகட்டம் தான். கடந்த 150 ஆண்டுகளாக பேசுபவர்கள் சொன்னாங்க ஃபாசில் ஃபியூயல், புதைபடிம எரிபொருள். புதைபடிம எரிபொருள்னா என்ன? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரோடு இருந்த தாவரங்களும் விலங்குகளும் மரணித்து மக்கி போனவைதான் நாம் இன்று எரித்துக் கொண்டிருக்கின்ற புதைபடிம எரிபொருள்லாம். நிலக்கரியாகவும் எரிவாயுவாகவும் யுரேனியமாகவும் மாறியிருப்பதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மரணித்து மக்கி போன தாவரங்களும் செடிகள் தான். நாம் என்ன பண்றது? கடந்த 150 ஆண்டுகளாக தொழில் புரட்சி என்கிற பேரில் எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ அந்த பொருட்களை எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் போய் சேர சூரியன் கூட வெப்பத்தை இங்க தக்க வைக்க ஆரம்பிச்சது இந்த வளிமண்டலத்தில் சேர்ந்த பசுமையில குடிவாயுக்கள். பூமியின் அந்த சூரியன் கூட வெப்பத்தை தக்க வைக்க ஆரம்பிச்சது எதுமாச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக புவியின் வெப்பம் உயர ஆரம்பித்தது. அதுதான் நம்ம குளோபல் வார்மிங் சொல்றோம், புவி வெப்பம் அதல் சொல்றோம். இந்த புவியின் வெப்பம் உயர காலநிலையில் பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு தாக்கத்தை அது ஏற்படுத்த துவங்கியது. ஸ்பெயினில் உள்ள கட்டோலனியா பகுதியில் டிராட் எமர்ஜென்சி, வறட்சி அவசர நிலை அறிவித்துள்ளது அரசாங்கம். அங்கு உள்ள நீர்நிலைகள் 10% நீர் இல்லையாம். ஸ்பெயினில் உலகம் அறியாத ஒரு வெப்ப அலைகள், ஆஸ்திரேலியாவில் காட்டு தீ, மிகப்பெரிய புயல்களை சந்தித்துக் கொண்ட உலகம், மிகப்பெரிய நோய்களை சந்தித்துக் கொண்ட உலகம், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது காலநிலை மாற்றம் தான் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 1984 முதல் 2018 வரை, நான் கோவிட சேர்க்கல, 2018 வரை இந்த உலகத்தில் கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்களால் மரணித்தவர்கள் எண்ணிக்கை 3.25 கோடி மக்கள். நண்பர்களே, நான் கோவிட சேர்க்கல. எய்ட்ஸ், HIV, எபோலா, எல்லோ மங்கி ஃபீவர், நிப்பா, சார்ஸ், மெர்ஸ், கோவிட் இவையெல்லாம் விலங்கியல் தொற்று நோய்கள். இங்க இருக்க வேரியோலா வைரஸ் நீங்க தடுப்பூசி போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு இந்த கொரோனா, HIV, எபோலா ஏற்படக்கூடிய வைரஸ் அவை இங்க இல்ல. அவை எங்கேயுமா இருக்கு? காட்டுயிர்கள் இருக்கு, விலங்குகள்கிட்ட இருக்கு. அந்த விலங்குகள் வாழக்கூடிய காடுகளை அழித்து நாம் உள்ளே செல்ல நமக்கும் விலங்குகளுக்குமான தொடர்பு அதிகமாகி, இன்ட்ராக்ஷன் அதிகமாகி, எப்பெல்லாம் அந்த விலங்குகளுக்கு அழுத்தம் ஏற்படுதோ, நமக்கு எப்படி அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட் வருது, பிபி வருது, சுகர் வருது இல்லையா? அதே மாதிரி விலங்குகளுக்கு அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் அந்த விலங்குகள் எச்சில் மூலமாக, எச்சம் மூலமாக இந்த வைரஸ்களை பிற உயிர்களுக்கு கடத்தி மனிதர்களுக்கு தொற்றுவதாக நுண்ணுயிர் அறிவியலாளர்கள் அறிவித்துள்ளார்கள். உண்மையில் நேற்றைக்கு தமிழக அரசு தந்தை பெரியார் பெயரில், அதுவும் ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் 18வது காட்டுயிர் சரணாலயத்தை அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக செய்தியாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தோழர்களே, இயற்கை நாம் கற்றது என்ன? இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. முதல்ல நம்ம இயற்கை என்ன சொல்லுச்சு, அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோமா இல்லையாங்கிறத விஷயத்தை நாம் பின்னாடி வருவோம். இன்றைக்கு மனிதகுலம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முச்சந்தியில் போய் நிற்குது. 3 சிக்கல்களை ஒரு சேர சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று காலநிலை மாற்றம், மற்றொன்று பல்லுயிரை இழப்பு, மூன்றாவது கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள். இந்த 3 உலகத்தில் நடந்தது இல்லையா? நடந்திருக்கு, வெவ்வேறு தருணங்கள் நடந்திருக்கு. ஆனால் 3ம் ஒன்று சேர முச்சந்தியில் சந்திக்கின்ற ஒரு தருணம் இந்த தருணம் தான், இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த காலகட்டத்தை கடவுளின் செயல் என்று சொல்லி ஜென் நிலைக்கு போய் அமைதியாக இருந்துடலாம். ஆனால் நம்மை போன்ற அறிவியலை நம்பக்கூடியவர்கள், பகுத்தறிவாதிகள் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்றால், கடந்த 150 ஆண்டுகால, கடந்த 10,000 ஆண்டுகால மனிதகுல வரலாற்றில் கடந்த 150 ஆண்டுகளாக மனிதன் செய்த தவறை அல்லது தேவையற்ற விஷயங்களை மாற்றிக்கொள்வதற்கோ திருத்திக் கொள்வதற்கோ வரலாறு நமக்கு வழங்கியிருக்கின்ற வாய்ப்பாக இந்த காலகட்டத்தை பார்க்க வேண்டும் என்று நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது என்ன 3 விஷயம் சொல்றீங்க? அது என்ன காலநிலை மாற்றம்? என்ன அந்த காலநிலை மாற்றம் என்ன செய்யுது, ஏன் ஏற்படுது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்த உலகம் தோன்ற காலத்திலிருந்து பல முறை உயிர்கள் அழிந்து போய் பிற உயிர்கள் பிறந்திருக்குது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகம் முழுவதும் பனிபடர்ந்த பிரதேசமாக இருந்துச்சு. ஐஸ் ஏஜ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். முழுவதும் பனிபடர்ந்த பிரதேசம்.
பெரிய அளவில் உயிர்கள் அற்ற ஒரு ஒரு பகுதியாக ஒரு நிலப்பரப்பாக தான் அந்த பூமி இருந்துச்சு. பரிணாம மாற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக உயிர்கள் தோன்றின. கடைசியாக தோன்றின உயிரினம்தான் மனிதன் என்கிற நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் தோன்றோம். ஏன் நான் சொல்றேன்னா, பறவையியல் நிபுணர் சலீம் அலி அவர்கள் அழகா சொல்வார், மனிதர்களா உலகத்தில் பறவைகள் வாழலாம், ஆனால் பறவைகளா உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது. ஏன் தெரியுமா? பறவைகளா உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பூச்சி இனங்கள்லாம் சேர்ந்து நம்ம சாப்பாட்டை அழிச்சிரும். வெறும் தேனீக்கள் மட்டும் இல்லைன்னா நம் மனித இனம் 4 ஆண்டுகளுக்கு மேல் வாழ முடியாது நண்பர்களே. ஏனென்றால் தேனீக்கள் தான் நம்முடைய உணவில் கிட்டத்தட்ட 70% உணவை மரகத சேர்க்கை செய்கின்றன. மரகத சேர்க்கை நடைபெறாவிட்டால் பூ பூத்து காயாகி கனியாறது நடக்காது, நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அப்ப கடைசியாக தோன்ற உயிரினம் தான் மனிதன். பிற உயிர்கள்லாம் மனிதனெல்லாம் வாழ்ந்துட முடியும், ஆனால் மனிதனால் பிற உயிர்களால் வாழ முடியாது என்பதை சொல்லிக்காட்டும் விதமாகத்தான் சலீம் அலி அவர்கள் அப்படி சொன்னார்கள். இந்த உலகத்தில் பணிபுரிந்த ஒரு பிரதேசமாக இருந்த உலகத்தில் படிப்படியாக உயிர்கள் தோன்றின, கடைசியாக மனிதன் தோன்றினான். இந்த கடந்த 10,000 ஆண்டுகளாகத்தான் மனிதன் ஒரு இடத்தில் தங்கி விவசாயம் செய்து குடிகளாகி நகரங்களாகி கிராமங்களாகி நகரங்களாகி தேசங்களாக பரிமாணித்தது இந்த 10,000 வருடத்தில் மட்டும்தான். அதுக்கு முன்னா கிடையாது. இந்த 10,000 வருஷமா தான் ஏன் அது நடக்குதுன்னா, இந்த புவியின் சராசரி வெப்பநிலை +1 போகும், இல்லை -1 இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னெல்லாம் புவியின் சராசரி வெப்பநிலை +10 டிகிரி போகும், இல்லை -10 டிகிரி வரும். அந்த 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 வெப்பநிலை வேறுபாட்டில் பெரிய அளவில் வாழ முடியாது. இந்த 10,000 ஆண்டுகளாகத்தான் இந்த புவியின் சராசரி வெப்பநிலை ஒரு சீராக இருந்து விவசாயம் செய்வதற்கான பல்வேறு விஷயங்கள் சாதமாக அமைந்து விவசாயம் செய்து நாம் உணவை உட்கொண்டு குடிகளாகி கிராமங்களாகி நகரங்களாக தேசங்களாக மாறின என்பதை இந்த கடந்த 10,000 ஆண்டுதான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேணும். வெப்பம் இல்லாமல் உயிர்கள் வாழ முடியாது. அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். நீங்க உலகத்தில் இருக்கின்ற பல்லுயிரினம் எங்க அதிகமா இருக்கு பாருங்க. ஆப்பிரிக்கால இருக்கும், தென் அமெரிக்காவில் இருக்கும், இந்தியாவில் இருக்கும், தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கும், வட துருவத்தில் இருக்குமா? இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பல்லுயிரிய பெருக்கம் குளிர் பகுதியில் இருக்காது. அப்ப இந்த உலகத்தில் பல்லுயிரம் செழிக்க வேண்டும் என்றால், பல்லுயிரம் தழைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு வெப்பம் வேணும். வெப்பம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? கடந்த 150 ஆண்டுகளாக பேசுபவர்கள் சொன்னாங்க, ஃபாசில் ஃபியூயல், புதைப்படிம எரிபொருள். புதைப்படிம எரிபொருள்னா என்ன? பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரோடு இருந்த தாவரங்களும் விலங்குகளும் மரணித்து மக்கி போனவைதான் நாம் இன்று எரித்துக் கொண்டிருக்கின்ற புதைப்படிம எரிபொருள்லாம். நிலக்கரியாகவும் எரிவாயுவாகவும் யுரேனியமாகவும் மாறி இருப்பதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மரணித்து மக்கி போன தாவரங்களும் செடிகள் தான். நாம் என்ன பண்றது? கடந்த 150 ஆண்டுகளாக தொழில் புரட்சி என்கிற பேரில் எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ள இருக்கணுமோ அந்த பொருட்களை எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் போய் சேர சூரியன் கூட வெப்பத்தை இங்க தக்க வைக்க ஆரம்பிச்சது இந்த வளிமண்டலத்தில் சேர்ந்த பசுமை இல்ல குடிவாயுக்கள். பூமியின் அந்த சூரியன் கூட வெப்பத்தை தக்க வைக்க ஆரம்பிச்சது தெரியுமாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக புவியின் வெப்பம் உயர ஆரம்பித்தது. அதுதான் நம்ம குளோபல் வார்மிங் சொல்றோம், புவி வெப்பம் அதான் சொல்றோம். இந்த புவியின் வெப்பம் உயர காலநிலையில் பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு தாக்கத்தை அது ஏற்படுத்த துவங்கியது. என்ன செய்யுது காலநிலை மாற்றம்? என்ன செய்யுது கிளைமேட் சேஞ்ச்? 2018ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள மல்லபுரம் என்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தின் வாசல்ல 2 சவப்பெட்டிகள் வச்சிருந்தாங்க. அந்த 2 சவப்பெட்டிக்குள்ளும் அலேக்கா அனேக்கா என்கிற 2 சிறுமிகள் சவமாக கடத்தப்பட்டிருந்தார்கள். ஒருத்திக்கு வயது 8, இன்னொருத்திக்கு வயது 12. 8 வயதிலும் 12 வயதிலும் மரணிக்க வேண்டிய அவசியம், மரணிக்க வேண்டிய காரணம் என்ன? அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் எந்த தவறும் செய்யல. கேரளாவின் மழை பொழிவு என்பது 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். மே கடைசியில் துவங்கி அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் இந்த 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். இதுதான் அவருடைய பருவமழை குறித்த ஒரு புள்ளி விவரம். இந்த 3000 மில்லிமீட்டர் மழையில அந்த ஆண்டு 2018ஆம் ஆண்டு 1500 மில்லிமீட்டர் மழை ஒரே வாரத்தில் பெய்து கொட்டி தீர்த்தது காலநிலை மாற்றத்தால். இந்த கிராமம், இந்த 2 பிள்ளைகளும் வாழ்ந்து வந்த கிராமத்தில் 40 வீடுகள் இருந்தன. இந்த பிள்ளைகள் வாழ்ந்த குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். அண்ணன் தம்பி மனைவி மொத்தம் 5 பிள்ளைகள், மொத்தம் 9 பேர் வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. திடீரென்று மிக கடுமையான மழை, மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த கிராமத்தில் இருந்த 40 வீடுகளும் அடித்து செல்லப்பட்டன. இந்த வீட்டில் இருந்த ஆண்கள், கணவன் 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும் வெளியே வேலைக்கு போயிருந்தாங்க. ஒருத்தர் பெயிண்டர், ஒருத்தர் கார்பெண்டர். இந்த பக்கத்தில் இந்த பெரியவங்கள்லாம் சேர்ந்து இந்த வீட்டில் இந்த பெண்கள் 2 பேர் சேர்ந்து 3 பிள்ளைகளை காப்பாற்றிடுவார்கள். மிதமிக்க 2 பிள்ளைகள் எங்கன்னாங்க தெரியாது. வெளியே வேலைக்கு சென்ற ஆண்களுக்கு தகவல் சொல்ல முடியாது. ஏன்னா கம்யூனிகேஷன் கட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டு. எதையோ பிடித்து மறுநாள் காலை 4 மணி வாக்கில் அந்த 2 ஆண்களும் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள். வந்து பார்த்தா 3 பிள்ளைகள் தான் இருப்பாங்க, 2 பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க.
எங்க பிள்ளை கேட்பாங்க, தெரியாது, தேடுவாங்க. ஒரு பிள்ளை சின்ன முனகுடன் மீட்கப்படுவாள், இன்னொரு பிள்ளை உயிரற்ற சடலமாக மீட்கப்படுவாள். அந்த சின்ன முனகுடன் மீட்கப்பட்ட பிள்ளையை மருத்துவமனை கொண்டு செல்ல முடியாது, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. அவளும் உயிர் துறப்பாள். அந்த 2 பிள்ளைகளும் சவமாக அந்த தேவாலய வாசலில் கிடத்தப்பட்டு உறவினர்களும் நண்பர்களும் அஞ்சலி செலுத்திய பிறகு அந்த 2 சவப்பெட்டிகளையும் ஒரே சவக்குழிக்குள் அடக்கம் செய்தார்கள் அந்த பெற்றோர்கள். அந்த ஆண்டு மட்டும் கேரளாவில் 450 உயிர் நீத்தார்கள். 80,000 கோடி பொருட்சேதம். 2015ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் கிரிக்கெட் விளையாட போச்சு 15-16. அந்த கிரிக்கெட் டீம் ஒன் டே விளையாண்டாங்க, டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க, T20 விளையாண்டாங்க. அப்படி ஒரு போட்டிக்காக கேப்டவுன் நகருக்கு சென்றது இந்திய கிரிக்கெட் அணி. கேப்டவுன் நகருக்கு போனவுடன் அந்த நகர தந்தை மேயர் இந்திய கிரிக்கெட் அணியை வரவேற்று ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சார். தங்க வச்சு இந்தியன் கிரிக்கெட் மேனேஜரை கூப்பிட்டு சொன்னார், நீங்க வந்ததெல்லாம் மகிழ்ச்சி தான், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம், ஒரு பண்பாட்டு ரீதியான வரலாற்று ரீதியான தொடர்பு இருக்கிறது, உங்களை நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கன்னு சொல்லி ஹோட்டல் தங்க வச்சுட்டு அந்த மேனேஜர் தனியாக கூப்பிட்டு அந்த மேயர் நகர தந்தை சொல்றாரு, நீ வந்ததெல்லாம் சந்தோஷம் தான்ப்பா, மகிழ்ச்சி தான்ப்பா, ஆனால் அவங்க கிரிக்கெட் வீரர்கிட்ட சொல்லிடு ஒரு நாளைக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதிர்ச்சி அவருக்கு. ஏன்னா கிரிக்கெட் இந்தியா தானே, கிரிக்கெட் தான் மதம், கிரிக்கெட் தானே கடவுள். அப்ப கிரிக்கெட் வீரர்களை கடவுளாகவும் கிரிக்கெட் விளையாட்டை மதமாகவும் பார்க்கக்கூடிய தேசத்திலிருந்து போன கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தான் குளிக்க சொன்னேன். அதிர்ச்சி ஆயிட்டா அந்த மேனேஜர். அவர் இந்த நகர தந்தையிட்ட கேட்கிறாரு, ஏன் அப்படி சொல்றீங்க கேட்கிறாரு. இல்ல, இது மார்ச் கடைசி, எங்கள் ஊருக்கு நீர் தரக்கூடிய தண்ணீர் தரக்கூடிய நீர்கள் எல்லாம் தண்ணீர் முழுமையாக வற்றி விட்டது, இன்னும் 10% கூட இல்லை. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த பகுதி 0 நாளை எட்டிவிடும், 0 டேவை எட்டிவிடும். அதனால் இன்னும் மீதம் இருக்கின்ற தண்ணீரை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக நாங்கள் சொல்கிறோம், உங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ்ட 2 நிமிஷம் மேல குளிக்க விடான்னு சொல்லி சொல்லுங்க சொன்னார். அந்த நாளும் வந்தது. எப்படி நாம் சென்னைக்கு ஜோலார்பேட்டையில் ரயிலிலும் லாரியிலும் தண்ணி கொண்டு கொடுத்து சென்னை உயிர்ப்புடன் வைத்திருந்தோமோ அதே போல் இன்று வரை கேப்டவுன் நகரம் ரயிலிலும் லாரியிலும் தண்ணி கொண்டு செல்லப்பட்டு உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களே. 2017-18 நமக்கெல்லாம் தெரியும், பெண்குயின்கள் அடுத்த தலைமுறை பெண்குயின்களை ஈண்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எம்பரர் பெண்குயின்கள் தான் உள்ளது. அந்த பருவகாலம் வந்தவுடன் அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகளை ஈண்ட வேண்டிய பருவகாலம் வந்தவுடன் ஒரே நேரத்தில் 25,000-30,000 பெண்குயின் குட்டிகள் ஒரு பகுதியை நோக்கி சொல்லும் அண்டார்டிகாவில். அந்த பகுதிக்கு போய் வரிசையா நீங்க இதுல நேஷனல் ஜியோகிராஃபி சான்ச்சுரிலாம் நீங்க வீடியோஸ் பார்க்கலாம். வரிசையா நிற்கும் பெண்குயின்கள், 25,000 பெண்குயின்கள் வரிசையா நிற்கும். அந்த அடுத்த தலைமுறை பெண்குயின்கள் குட்டிகள் பிறந்த பிறகு அந்த குட்டிகள் தவளவோ நீந்தவோ கற்றுக்கொண்ட பிறகுதான் மறுபடியும் அந்த எம்பரர் பெண்குயின்கள் தங்களுடைய வாழ்விடங்களுக்கு திரும்பி வரும். இதுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த ஒரு பழக்கம், இதுதான் ஒரு செயல்பாடு. அந்த ஆண்டு 2017ஆம் ஆண்டு அதே போல் 25,000 பெண்குயின் குட்டிகள் எம்பரர் பெண்குயின்கள் அந்த பகுதிக்கு சென்றன. அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகளையும் ஈண்டெடுத்தன. ஆனால் அடுத்த தலைமுறை பெண்குயின் குட்டிகள் நீந்தவோ தவளவோ கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அந்த பகுதியிலிருந்த பனி உருகியதால் அந்த 25,000 பெண்குயின் குட்டிகளும் மரணித்து போயின நண்பர்களே. அதற்கு அடுத்த ஆண்டு லண்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் என்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை ஆய்வு செய்து வெளியிட்டது. அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்றது என்றால், பெண்குயின் என்கிற இனமே தன்னுடைய அடுத்த தலைமுறை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டதாக நாங்கள் அச்சப்படுகிறோம் சொல்லிச்சு அந்த ஆய்வறிக்கை. நீங்க தயவு செஞ்சு பாருங்க, ஒரு உயிரினம், ஒரு ஸ்பீஷிஸ் தன்னுடைய அடுத்த தலைமுறை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டதாக நாங்கள் அச்சப்படுகிறோம் என்று சொன்னது அந்த ஆய்வறிக்கை. இப்பொழுது வரக்கூடிய தரவுகள் நம்ம சொல்லின, இதே நிலை நீடித்தால் 2050க்கு பிறகு இந்த உலகத்தில் பெண்குயின் என்கிற இனமே இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதுக்குங்க அண்டார்டிகா, நமக்கு எதுக்கு கேரளா, நமக்கு எதுக்கு தென்னாப்பிரிக்கா? தமிழ் தாயகத்தின் தலைநகரம் சென்னைக்கு வருவோம். 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 1, 2, 3 வரலாறு காணாத மழைப்பொழிவு என்று சொன்னோம். அங்கே ஈக்காடு தாங்கல்ல டிஃபென்ஸ் காலனி ஒரு காலனி இருக்குது சென்னையில், கிண்டி பக்கத்தில். அந்த டிஃபென்ஸ் காலனியில் இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற மேஜர் வெங்கடேசனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். 20 வயது முறிந்தவர்கள். அவங்க வீடு பழைய காலத்து வீடு. ஸோ வீட்டு மாடிக்கு போகணும்னா வீட்டுக்குள்ளே படி இருக்காது, வீட்டுக்கு வெளியே வந்தால் நீங்கள் மேலே ஏறி போகணும். அவர்கள் இருவரும் வயதானவர்கள். ஒரே ஒரு பெண், அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. திடீரென்று கடும் மழை பெய்ய ஆரம்பித்தோடனே கரண்டை கட் பண்ணிட்டாங்க. அவர்களால் தேடி சாவி எடுத்து வெளியே போக முடியல. வீட்டுக்குள்ளே இருப்பது என்று முடிவு செய்துட்டார்கள் போலும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே வருது. முதல்ல அவங்க டைனிங் டேபிள் மேலே ஏறி உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தண்ணி நிரப்பி இருக்கிறது. அப்புறம் டைனிங் டேபிள் சேரை தூக்கி டைனிங் டேபிள் மேலே போட்டு அது மேலே ஏறி உட்காந்துருக்காங்க, அதையும் தண்ணி நிரப்பி விட்டது. எந்திரிச்சு நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுநாள் காலையில் இந்திய ராணுவத்தின் துணை ராணுவ படையினர் மேஜர் வெங்கடேசனையும் அவர் மனைவியும் சடலமாக மீட்கும் வரை அவருக்கு தெரியாது எல்லைகளில் எதிரிகளில் போகாத தன் உயிர் சென்னை வெள்ளத்தில் போகும் என்று.
1000 பேர் விழுந்தார்கள் என்பது சென்னை வெள்ளத்தில். 1,00,000 கோடி பொருட்சேதம். இப்பொழுது நாம் பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் இப்பொழுது இன்றைக்கு ஸ்பெயினில் உள்ள கட்டோலனியா பகுதியில் டிராட் எமர்ஜென்சி வறட்சி அவசர நிலை அறிவித்துள்ளது அரசாங்கம். அங்கு உள்ள நீர்நிலைகள் 10% நீரில்லையாம். ஸ்பெயினில் உலகம் அறியாத ஒரு வெப்ப அலைகள், ஆஸ்திரேலியாவில் காட்டு தீ, மிகப்பெரிய புயல்களை சந்தித்துக் கொண்ட உலகம், மிகப்பெரிய நோய்களை சந்தித்துக் கொண்ட உலகம், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது காலநிலை மாற்றம் தான் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். காலநிலை மாற்றம் எது புதுசா செஞ்சிடல, எது புதுசா செய்யல. காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பேடரையும் தீவிரத்தன்மை கொண்டதாக மாற்றுது. ஒன்று. இரண்டாவது, ஒரு பேடருக்கும் இன்னொரு பேடருக்கும் இடையான கால வெளியை சுருக்குகிறது காலநிலை மாற்றம். மூன்றாவது, பேடர்களை கணிக்க முடியாமல் போகிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் கூட வெப்பத்தை இங்க தக்க வச்சுக்குதுல்ல, இந்த வெப்பம் எங்க போகுது தெரியுமா? இந்த வெப்பத்தை யார் உள்வாங்கிக்கிறா தெரியுமா? பெரும் கடல்கள். கிட்டத்தட்ட 90% வெப்பத்தை பெருங்கடல்கள் வாங்கிக் கொள்கின்றன. ஓஷன்ஸ் வாங்கிக்கிறது. இந்த பெருங்கடல் வெப்பத்தை எவ்வளவு வாங்கிக்கிறது தெரியுமா? சும்மா ஒரு தோராயமா நான் சொல்றேன். ஒவ்வொரு நொடிக்கும், ஒரு நாளைக்கல்ல, ஒரு வினாடிக்கல்ல, ஒரு மணி நேரத்துக்கல்ல, ஒவ்வொரு நொடிக்கும் 12 ஹிரோஷிமா அணுகுண்டுகள் போட்டால் எந்த அளவுக்கு வெப்பம் தயாராகுமோ உள்வாங்குமோ அந்த அளவுக்கான வெப்பத்தை பெருங்கடல்கள் இப்போது வாங்கி கொண்டிருக்கின்றன. இதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் நாம் புரிந்து கொள்ள முக்கியமான விஷயம். இந்த பெருங்கடல் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகம் இந்நேரம் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக என்றைக்கோ மாறி இருக்கும். பெருங்கடலும் காடுகளும் மட்டும் இல்லை என்றால் இந்த உலக வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக என்றைக்கோ மாறி இருக்கும். மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக என்றைக்கோ மாறி இருக்கும். அப்ப காலநிலை மாற்றம் நீங்க கிராமத்துல போய் கேட்டு பாருங்க. ஒரு தாத்தா சொல்வாரு, நாங்க தனுஷ்கோடியில புயலை பார்த்தோம்னு சொல்வாரு. இன்னைக்கு இருக்கின்ற பிள்ளைகள்ட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன பிள்ளைகள் சொல்ல, என்ன சொல்லும்? கஜா புயல், ஒக்கி புயல், தானே புயல், நிவர் புயல், மண்டோஸ் புயல், மிக்ஜாம் புயல் என்று 10க்கும் மேற்பட்ட புயல்களை சொல்லும் கடந்த 10 ஆண்டுகளில். அப்ப காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா எதையும் புதுசா செஞ்சிடல, எல்லாவற்றையும் தீவிரத்தன்மை கொண்டதாகவும் ஒரு பேடருக்கும் இன்னொரு பேடருக்கும் இடையான கால வெளியை சுருக்குகிறது காலநிலை மாற்றம். இதான் தயவு செஞ்சு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முக்கியமான காரணம் நாம் புதைப்படிம எரிபொருளை எரித்து வளிமண்டலத்தில் சேர்ந்த பசுமை இல்ல வாயுக்கள் தான், கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் அடிப்படை என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த காலநிலை மாற்றம் பற்றி எதிர்கொள்வதற்காக உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து IPCC அமைப்பு உருவாக்கப்பட்டது 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்டர் கவர்மெண்டல் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். நாங்க ஏன் இப்ப பதப்பதிக்கிறோம் தெரியுமா? நாங்க ஏன் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கவலையோடு நாங்க ஊரா போய் ஏன் பேசுவோம் தெரியுமா? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? எல்லாரும் வேலை இருக்குது. நாங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்? ஒவ்வொரு 4 அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் இந்த IPCC என்கிற அமைப்பு ஒரு மதிப்பீட்டு கால அறிக்கையை கொண்டு வரும். அசஸ்மெண்ட் பீரியட் ரிப்போர்ட் கொண்டு வாங்க. இந்த 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. எனக்கு அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் தூக்கம் கிடையாது. ஏன் தெரியுமா? முதல் முறையாக மனித குல வரலாற்றில் முதல் முறையாக இந்த 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை தான் முதல் முறையாக சொன்னது காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகளே என்பதை மறுதலிக்க முடியாத வகையில் எங்களால் நிரூபணம் செய்ய முடிந்துள்ளது என்று சொன்னது இந்த அறிக்கை. இதுவரைக்கும் முன்னாடி 50% ஹியூமன் ரீசன்ஸ், 50% நேச்சுரல் ரீசன்ஸ் சொன்னாங்க. 60, 40, 70, 80 சொல்லிட்டு. ஆனால் இந்த 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை தான் முதல் முறையாக இந்த புவியின் வரலாற்றில் முதல் முறையாக இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகளை இட்ஸ் கம்ப்ளீட்லி anthropogenic and we are able to prove in unequivocal terms, மறுதலிக்க முடியாத வகையில் எங்களால் நிரூபணம் செய்ய முடிந்துள்ளது என்று சொன்னது இந்த அறிக்கை. அதோடு நிற்க அந்த அறிக்கை. நாங்கள் ஏன் பதப்பதிக்கிறோம் சொன்ன தெரியுமா? அந்த அறிக்கை சொல்லுச்சு, பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை சொல்லிச்சு அந்த அறிக்கை. நீங்க யோசிச்சு பாருங்க, பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை சொல்லிச்சு அந்த அறிக்கை. அது மட்டுமல்ல, இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய 30வது வயதை எட்டும் பொழுது, அதாவது 2050 வாக்கில் இந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேடரை இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் சந்திக்க போகின்றன சொல்லிச்சு அந்த அறிக்கை. அதான் நாங்க பூவுலகளை போட்டோம். இனிமேல் இயல்பான வாழ்க்கை என்பது பேரலுக்கு இடையில் தான். ஒரு புதிய இயல்பு என்பது டிசாஸ்டருக்கு இடையில தான். ஒரு பேரர் வரும், அல்லது மீள்வோம், இன்னொரு பேரர் வரும், அல்லது மீள்வோம், இன்னொரு பேரர் வரும், அதிலிருந்து மீள்வோம். நம்முடைய இயல்பான வாழ்க்கை என்பது இந்த 2 பேரலுக்கு இடையில் தான் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இதான் முக்கியமான விஷயங்க. இந்த பிப்ரவரி மாசம் இன்னைக்கு இருக்கின்ற பிள்ளைகள்ட்ட போய் கேட்பாருங்க, இந்த பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி இவ்வளவு வெப்பமடிப்பா கேட்பாருங்க. அதுக்கு அதான் புதுசு, அது இயல்பா இருக்கும். நமக்கு அந்த இயல்பு அல்ல. நமக்கு பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி வேற மாதிரி இருக்கும். அது
இன்னைக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு இதான் இயல்பு, இதான் இயல்பு அவங்களுக்கு. அப்ப இந்த 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 சவாலை இந்த மனித குலம் இன்றைக்கு நாம் கடந்த 10,000 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மனித குலம் முதல் முறையாக இந்த சிக்கலை சந்தித்துக் கொண்டு. ஏன்னா புவியின் பாரிஸ் ஒப்பந்தம், அந்த IPCC சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு உச்சி மாநாடு நடத்தி கொண்டிருக்கும். 2015 பாரிஸில் ஒரு முக்கியமான மாநாடு இருந்துச்சு. உலக நாட்டு தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒன்று கூடி பேசினாங்க. இந்த புவியின் சராசரி வெப்ப உயர்வை 1.5க்குள் கட்டுப்படுத்த வேண்டும். அதிகபட்சமான 2 டிகிரி தொழில் புரட்சி ஆரம்பித்த காலத்தில் புவியின் சராசரி வெப்பநிலை என்ன இருந்துச்சோ அதிலிருந்து 1.5 மேல் மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது பாரிஸ் ஒப்பந்தம். 2023 மனித இனம் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது தோழர்களே. என்ன சாதனை தெரியுமா? கடந்த 1,00,000 ஆண்டுகளாக இந்த புவியில் இருக்காத, நிலை பெறாத, பதியப்படாத ஒரு வெப்ப அளவை இந்த உலகம் தொட்டுவிட்டது. 1.48 டிகிரி செல்சியஸ். இந்த 1,00,000 வருஷத்தில் நடந்ததே கிடையாது. இந்த நாம் வெப்பத்தை பதிவு செய்ய ஆரம்பித்ததிலிருந்து கடந்த 2023ஆம் ஆண்டு தான் இந்த உலகத்தின் மிக மிக வெப்பமான ஆண்டு என்று WM என்று சொல்லக்கூடிய உலக வானிலை நிறுவனம் அறிவித்துவிட்டது. 2023 தான் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டதில் மிக மிக வெப்பமான ஆண்டு என்பதை இந்த உலக வானிலை நிறுவனம் அறிவித்தே விட்டது. 2024 அதை விட கூடுதலாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது உலக வானிலை நிறுவனம். அப்ப நாம் இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான சிக்கலுக்கு நான் சொன்னேன்ல, இது வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல, எல்லாத்தையும் விட்டுருங்க, எது செய்ய வேண்டாம் நாங்கள் சொல்ல வரல. அதெல்லாம் சொன்னேன். கடந்த 150-200 ஆண்டுகளாக மனித இனம் செய்த தவறை திருத்திக் கொள்ள முடியுமா என்று காலம் இன்றைக்கு வாழக்கூடிய தலைமுறைக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த காலகட்டத்தை பார்க்க வேண்டும் நான் சொன்னேன். தீர்வுகள் இருக்கா? இருக்குது. என்ன தீர்வு இருக்கு? நாம் வருகின்ற 2050க்குள் இந்த கார்பன் வெளியீட்டில் சமநிலையை அடைய வேண்டும். தீர்வுகள் இருக்கு. நம்ம யாரும் வளர்ச்சிக்கிறவர் அல்ல, நாம யாரும் இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்ல, எல்லாம் வேண்டும். ஆனால் முறையாக நீடித்து நிற்கக்கூடிய வளர்ச்சி தான் வேண்டும் என்கிற கூற்றை தான் நாங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எது வேண்டாம் நாங்கள் சொல்ல, நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நீடித்து நிலைக்குமா, பல தலைமுறைகள் காத்து நிற்குமா, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா கெடுதலா என்று தீர்மானித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் நாங்கள் ஒவ்வொரு மேடைகளும் பேசி வருகிறோம். யாரும் எதற்கும் எதிரானவர்கள் அல்ல. நீங்கள் உங்களை மின்சாரம் தயாரிக்கும் முறை மாற்ற வேண்டும். புதைபடிம எரிபொருளிலிருந்து மாற்று சக்தியான சூரிய சக்தியோ காற்றாலைக்கோ நீங்கள் போக வேண்டும். உங்கள் தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழலை கெடுக்காத வண்ணம் நீங்கள் பல விஷயங்கள் செய்ய வேண்டும். போக்குவரத்து முறைகளை பொது போக்குவரத்து மாற வேண்டும். பொது போக்குவரத்து முறைகளை முழுவதுமாக மாறுவது என்பது நிச்சயமாக காலத்தின் தேவை நண்பர்களே. உணவு உற்பத்தி முறையை மாற்றியமைக்க வேண்டும். உரம் சார்ந்த விவசாயத்தை கைவிட்டுவிட்டு சிறுதானியங்களை நோக்கி போக வேண்டும். உங்களுடைய குப்பை மேலாண்மையை நாம் ஒழுங்காக கையாள வேண்டும். நம்முடைய நுகர்வு தன்மையை முழுவதுமாக விட்டு ஒழிக்க வேண்டும். இவையெல்லாம் செய்தால் நிச்சயமாக அந்த புவியை ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவிலிருந்து காப்பாற்றி அடுத்த தலைமுறை கொடுக்க முடியும் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு ஆய்வறிக்கை நமக்கு சொல்கின்றனர். இதை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் நாங்கள் ஊராக சென்று, மேடை மேடையாக சென்று, அரசியல் கட்சிகளிடம் சென்று, பல்வேறு சமூகங்களும் சென்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வழிமுறை இல்லைன்னா சொல்ல, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நாம் இதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு இருக்கின்ற வெறும் காலநிலை மாற்றம் இந்த பேரில் மட்டும் கொண்டு வராது. இன்னைக்கு சென்னையோட வருகின்ற ஆண்டில், சென்னையில் வருகின்ற ஆண்டு அடுத்த ஆண்டு இல்லை, சில ஆண்டுகளில் சென்னையில் 272 நாட்கள் வெப்பமான நாட்களாக இருக்கும். அதுதான் திருப்பூருக்கும் பொருந்தும். திருப்பூருக்கு தான் பொருந்தும். தீவிரமான மழை நமக்கு பார்த்தோமே மிக்ஜாம் புயல். அந்த உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். மிக்ஜாம் புயல் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் உருவாயிருச்சு. சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் உருவாகாம 300 கிலோமீட்டர் உருவாயிருச்சுன்னா சென்னை ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்திருக்கும். ஏன் தெரியுமா? பொதுவாக ஒரு புயல் உருவாகிறதுக்கு 3 காரணிகள் வேண்டும். கடலின் வெப்பம் 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், ஈரப்பதம் வேண்டும், மூன்றாவதாக பருவக்காற்று வேண்டும். இந்த 3 சேர்ந்துச்சுன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். தாழ்வு மண்டலம் புயலாக மாறும். புயல் தீவிர புயலாகும். அதிதீவிர புயலாக மாறும். இதுதான் அந்த படிநிலைகள். அப்ப பெருங்கடல் வெப்பம் 27 டிகிரி செல்சியஸ் தான் போதும் சொல்லிட்டாங்க. இப்ப நான் சொன்னலாம், முதல்ல நான் வெளியக்கூடிய வெப்பத்தை பெருங்கடல் வாங்கி 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 அந்த பெருங்கடலின் வெப்பம் 29 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம 29 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. தண்ணியை சுட வச்சா என்ன ஆகும்? ஈரப்பதம் இருக்கும். அப்ப வளிமண்டலத்தில் ஈரப்பதம் ரெடியா இருக்குது. அப்ப ஒன்று பெருங்கடல் வெப்பம் 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஈரப்பதம் இருக்குது. என்ன இல்லை? பருவக்காற்று இல்லை. இப்ப பருவக்காற்று காலம் இல்லையா? பருவக்காற்று வந்தவுடன் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி மண்டலமாகி புயலாக மாறிவிடுகிறது. அப்படித்தான் மிக்ஜாம் புயல் உருவாச்சு. நான் ஏன் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் உருவானது நல்ல விஷயம் சொன்னேன்னா, இன்னைக்கு பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கனால நிறைய தண்ணி சுட வச்சா ஆகும், நீராவி ஆகும் இல்லையா? அதான அறிவியல்.
அப்போ தண்ணியை தண்ணி நீராவியாகி வளிமண்டலத்தில் ரெடியாக இருக்குது. அப்போ இந்த காற்று நகர்ந்து வரும்போது அந்த காற்று வந்து அந்த தண்ணீரை வந்து உள்வாங்கிடும். அப்போ உள்வாங்கும்போது என்ன ஆகும்னா அந்த காற்றின் வேகம் வெகுவாக குறையும். ஒரு டேங்கர் லாரியை சும்மா நீங்கள் ஓட விடுறதுக்கும் அந்த டேங்கர் லாரியில் பாலோ எண்ணெயோ தண்ணீரோ ஊற்றி ஓட விடுறதுக்கும் வேறுபாடு இருக்கும் இல்லையா, வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த வண்டி ஸ்லோவாக தானே போகும். அதே மாதிரி நிறைய நீரை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த காற்று, அந்த புயலில் சுற்றி இருக்கிற காற்றோட பேண்ட்ஸ், அந்த காற்றோட விஷயங்கள் தண்ணீரை அதிகமாக வாங்கி கொண்டு புயலோட வேகம் ஆரம்பித்ததில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போன புயல் சென்னை நெருங்க 8 கிலோமீட்டர் குறைஞ்சிருச்சு. நீங்கள் சென்னையில் டிசம்பர் 3லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் சொல்லுவாங்க 24 மணி நேரத்தில் 49 சென்டிமீட்டர் மழைன்னு சொல்லுவாங்க. நான் 24 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரத்தில் அந்த மழை கொட்டி தீர்த்தது. சென்னையை நெருங்க 20 கிலோமீட்டர் வந்த ஸ்பீடில் வந்த புயல் 8 கிலோமீட்டர் குறைஞ்சிச்சு. அந்த 8 கிலோமீட்டர் ஸ்பீடு கொஞ்சம் சென்னை அந்த இரவு முழுக்க மழை கொட்டி தீர்த்தது. நான் ஏன் தெரியுமா 300 கிலோமீட்டர் தாண்டி தான் இன்னும் சிக்கலாக எங்க சொல்கிறேன். 300 கிலோமீட்டர் தாண்டி புயல் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இந்த 300 கிலோமீட்டருக்கு தண்ணியை கொண்டு சேர்த்துருக்கோம். சென்னை மேலே 49 சென்டிமீட்டருக்கு பதிலாக 69 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கும் சென்னையில். நல்ல வேளையாக 100 கிலோமீட்டர் தூரத்தில் உருவானதால், குறைந்த தூரம் மட்டுமே பயணித்ததால், கொஞ்சம் கம்மியான தண்ணீரை கொண்டதால் சென்னையில் வெறும் 49 சென்டிமீட்டர் மழையுடன் நிப்பாட்டி கொண்டது மிக்ஜாம் புயல். நீங்க ஒவ்வொரு விஷயம் நண்பர்களே, நீங்க ஏதோ அண்டார்டிகா நடக்குது, ஆப்பிரிக்கா நடக்குது நினைக்காதீங்க. தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் 11.6% நிலப்பரப்பு பாலைவனமாகி கொண்டிருக்கிறது. நீங்க பாலை அதெல்லாம் மண் திட்டுகளா மாறினாதான் பாலை நினைக்காதீங்க. சிலப்பதிகாரம் அழகா சொல்லுது, குறிஞ்சியும் முல்லையும் தன் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளுன்னு சொல்லு சிலப்பதிகாரம். குறிஞ்சி நிலமோ முல்லை நிலமோ மருத நிலமோ தன் இயல்பை இழந்து, முறைமையில் திரிந்து தன் இயல்பை இழந்து உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறினாலே அது பாலை என்கிறது சிலப்பதிகாரம். தமிழ்நாட்டின் உணவு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு வெறும் அரிசி, நாம் நெல் உற்பத்தியில் கடுமையாக பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில் நீங்க எஞ்சி 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 1.5 இட்லிக்கான அரிசி தமிழ்நாட்டில் விளையிறது இல்லை. தெலுங்கானால இருந்தோ, ஆந்திரால இருந்தோ, கர்நாடகால இருந்தோ, ஒடிசால இருந்தோ, பஞ்சாப்ல இருந்தோ வருது. இன்னைக்கு அதான் நிலைமை. பருப்பு வகைகள் விளைவதில்லை. சோளம் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. போன வருஷம் இதே திருப்பூர்ல பருத்திக்கு எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டீங்க? ஏன் பருத்தி கஷ்டப்பட்டீங்க? இந்தியா அதிகமான பருத்தி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. ஏன் கஷ்டப்பட்டோம் திருப்பூர்ல? இங்க இருந்து பருத்தி எல்லாம் ஏற்றுமதி ஆயிரும். எப்ப அமெரிக்கால பருத்தி விளையுதோ அங்கே நம்ம இறக்குமதி பண்ணிக்குவோம். இதுதான் இருக்கக்கூடிய சிஸ்டம். இங்க ஏற்றுமதி பண்ணிட்டோம். அமெரிக்காவின் பருத்தி உற்பத்தியில் 27% வீழ்ச்சி அடைந்து கடந்தது காலநிலை மாற்றத்தால். நமக்கு பருத்தி வரல, நமக்கு பஞ்சு கிடைக்கல. இருந்த பஞ்சத்தை நம்ம அமைக்க வைக்க ஆரம்பிச்சோம், விலை கூடிருச்சு. அப்ப நீங்கள் பொருளாதார வளர்ச்சி என்பது சுற்றுச்சூழலை காவு கொடுத்து வரக்கூடிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியா இருக்க முடியாது என்பதை தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார பேரர் தெரியுமா? பெரிய எக்கனாமிக் டிசாஸ்டர் தெரியுமா? எக்கனாமிக் டிசாஸ்டர் எது? லேமன் பிரதர்ஸ் கொண்டு வந்த 2018 கிரைசிஸ் இல்ல, .com கொண்டு வந்த பெரிய கிரைசிஸ் இல்ல, எந்த பினான்சியல் கிரைசிஸ் அல்ல. உலகத்தின் மிகப்பெரிய எக்கனாமிக் டிசாஸ்டர் கேத்ரினா புயல் உருவாக்கிய டிசாஸ்டர் தான் உலகத்தின் மிகப்பெரிய எக்கனாமிக் டிசாஸ்டர். அது எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி என்று இதுவரை கணக்கிட முடியவில்லை அமெரிக்காவால். அவங்க முடியல எவ்வளவு எக்கனாமிக் டிசாஸ்டர் தெரியல. இன்னைக்கு சென்னையில் ஒரு 51 தொழிற்பேட்டையில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு தொழில்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வெள்ளத்தால். திருநெல்வேலியில் ஒரு வீட்டுக்கு போங்க, நீங்க சாதாரண ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு 2 சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர், ஒரு குடும்பம், அவர் குறைந்தபட்சம் 4 to 5 லட்சம் ரூபாய் இழப்பு இருக்கும். டிவி போச்சு, ஃப்ரிட்ஜ் போச்சு, வாஷிங் மிஷின் போச்சு, மிக்சி, கிரைண்டர், துணிமணி எல்லாம் போய்விட்டது. 2 வீலர் போயிடுச்சு. அவர்கள் வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்க என்றால் குறைந்தபட்சம் இந்த 5 லட்சம் ரூபாய் வேணும். அவர்கள் தொழில் சார்ந்த இழப்புகள் தெரியாது, இனிமேல் கணக்கிடுவாங்க. அப்ப பொருளாதார முன்னேற்றம் என்பதை நாம் சுற்றுச்சூழலை காவு கொடுத்து விட்டு வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றமாக இருக்க முடியாது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் சென்னையை சந்திக்கின்ற புயல், சென்னை சந்திக்கின்ற வெள்ளம், தமிழ்நாடு சந்திக்கின்ற புயல்களும் வறட்சியும், உலகம் சந்திக்கின்ற புயல்களும் வறட்சியும் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். வறட்சி அதிகமாக இருக்கும், வெள்ளம் அதிகமாக இருக்கும், பனிப்பொழிவும் அதிகமாக இருக்கும். ஆனால் வெப்பமான நாட்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நாங்கள்லாம் நினைச்சோம் வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கு, வெட் பல்ப் வெப்பநிலை. அது எப்படி கணக்கிடுவாங்கன்னா, பொதுவாக அதிகமாக கடற்கரை மாநிலங்கள் தான் கணக்கிடுவாங்க, கடற்கரை பகுதியில் தான் கணக்கிடுவாங்க வெட் பல்ப் டெம்பரேச்சர். நாங்களே என்ன தெரியுமா, வெட் பல்ப் வெப்பநிலையை உலகம் எட்டுவதற்கு 2050 நினைச்சிருந்தோம். 32 டிகிரி செல்சியஸ் வெட் பல்ப் வெப்பநிலை, சாதாரண வெப்பநிலை அல்ல. வெட் பல்ப் வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. 35 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா நீங்க ஒரு மர நிழலில் நின்றால் கூட 6 மணி நேரத்தில் மரணம் நிகழும். நாங்கள்லாம் அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் 2050 2060 வரும் நினைச்சிருந்தோம். ஆனால் கடந்த ஆண்டு சென்னை
31.5 டிகிரி செல்சியஸை தொட்டு விட்டது வெப்பநிலை. தமிழக அரசு தலையிட்டு யாரும் 11 மணிக்கு மேல் வெளியே வர வேண்டாம், 3 மணிக்கு பிறகு வெளியே வாருங்கள் என்று அறிவுறுத்தல் வழங்கக்கூடிய அளவுக்கு சென்னையின் வெப்பம். அது இதுதான் திருப்பூருக்கு நிலைமை. திருப்பூர் மட்டும் தப்பு செய்யலாங்க, இதான் திருப்பூருக்கு வந்து நிலைமை. ஸோ நாம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய லான்செட் என்கிற மிக மிக முக்கியமான மருத்துவ ஆய்வுதல் அவங்க ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. என்ன ஆய்வறிக்கை தெரியுமா? கடந்த 150-200 ஆண்டுகளாக சுகாதாரத்துறையில் மனித இனம் பெற்ற முன்னேற்றங்களை இல்லாமல் செய்துவிடும் காலநிலை மாற்றம் சொன்னது அந்த அறிக்கை. The progress that the humanity has achieved in the last 150 to 200 years in terms of public health will be nullified by climate change சொல்லிச்சு அந்த அறிக்கை. நீங்க டெங்கு காய்ச்சலாகட்டும், மலேரியாவாக இருக்கட்டும், டயரியாவாக இருக்கட்டும், இவை எல்லாம் எண்ணிக்கையில் அதிகரிக்க போகின்றன. ஹீட் இன்டியூஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட், வெப்பத்தால் வரக்கூடிய மாரடைப்பு நோய்கள் மிக கடுமையாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. தண்ணீர் பற்றாக்குறையில் வரக்கூடிய பல்வேறு நோய்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. வெறும் இயற்கை பேரிடர்கள் மட்டும் பேரிடர் அல்ல, சுகாதார பேரிடரும் மிகப்பெரிய பேரிடர் தான். அப்ப காலநிலை மாற்றம் என்பது நம் கண் முன்னால் உள்ள ஒரு மிகப்பெரிய சவால் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாரும் வளர்ச்சிக்கிறோம் அல்ல. சென்னையில் ஒரு மால் இருக்கு. அந்த மால் ஒரு மணி நேரத்திற்கு 12,000 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தும். ஒரு மால் 12,000 யூனிட் மின்சாரத்தை ஒரு மணி நேரத்தில் பயன்படுத்தும். எங்க ஊர் முள்ளிக்குளம் கிராமம், சங்கர் கோயில் பக்கத்தில், எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு தேவையான மின்சாரம் தெரியுமா? 1000 யூனிட் போதும் எங்க ஊருக்கு. அப்ப எங்கள் ஊருக்கு 12 நாளைக்கு தேவைப்படுகின்ற மின்சாரத்தை இந்த மால் ஒரு மணி நேரத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நண்பர்களே, இது வளர்ச்சின்னு சொல்வீங்களா, வீக்கோன்னு சொல்வீங்களா? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். யாரும் வளர்ச்சிக்கு எதிரானவர் அல்ல. ஆனால் நாம் செய்கின்ற வளர்ச்சி செயல்திட்டங்கள் எல்லாம் நீடித்து இழைக்கக்கூடிய வளர்ச்சியா என்பதை தயவு செய்து பார்க்க வேண்டும். நான் சொன்னேன்ல, கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள் நான் சொன்னேன். நீங்க உலகம் பல தொற்று நோய்களை பார்த்துருக்கு. 6ஆம் நூற்றாண்டுல ஜஸ்டினியன் பிளேக் வந்துச்சு. இன்னைக்கு துருக்கி, எகிப்து, தெற்கு ஐரோப்பா போன்ற பல்வேறு பகுதிகளில் அன்று படர்ந்து விரிந்திருந்த பைசாண்டைன் பேரரசு, பைசாண்டைன் எம்பையர்ல இந்த நோய் வந்துச்சு. அந்த பைசாண்டைன் பேரரசின் தலைநகரம் கான்ஸ்டான்டினோபிள். அந்த நேரத்தில் அந்த நாட்டை ஆண்ட பேரரசன் ஜஸ்டினியன், அவன் பேர்லேயே அந்த தொற்று நோய் அழைக்கப்பட்டு ஜஸ்டினியன் பிளேக் அழைக்கப்பட்டு பல்லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். மிகப்பெரிய ஒரு சிக்கலை உலகம் சந்தித்தது. 13ஆம் நூற்றாண்டுல பிளாக் டெத்னு ஒரு நோய் வந்துச்சு. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். 18ஆம் நூற்றாண்டுல ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்துச்சு, காலரா வந்துச்சு, பெரியம்மை ஸ்மால் பாக்ஸ் வந்துச்சு. இவையெல்லாம் இந்த உலகத்தை ஆட்டிப்படுத்த தொற்று நோய்கள் தான், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் காலராவும் பெரியம்மை நோயும் வேற, கோவிட் போன்ற தொற்று நோய்கள் வேற. இது தயவு செய்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலராக்கும் பெரியம்மைக்கும் நீங்க வேக்சின் கண்டுபிடிச்சிட்டீங்க, ஓரளவு கட்டுப்படுத்திட்டோம். இன்னைக்கு யாரும் பெருசா பெரியம்மை நோயோ இல்லாட்டி போலியோவோ போன்ற எந்த நோயும் பெருசாக பாதிக்கப்படுற காரணம் நாம் தடுப்பூசி போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இவை வெறும் கிருமிகள் இங்கே இருக்குது. நீங்கள் தடுப்பூசி போட்டீங்க, வேரியோலாங்கிற வைரஸ் தான் பெரியம்மை காரணம், தடுப்பூசி போட்டீங்க, உங்களுக்கு வராது. போலீஸ் பற்றி செய்கிற நோயை ஏற்படுத்துறது போலியோ வைரஸ், தடுப்பூசி போட்டீங்க, உங்களுக்கு வராது. உங்கள் சுகாதாரத்தை, உங்களுடைய சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, வராது. ஆனால் கடந்த 1984 முதல் 2018 வரை, நான் கோவிடை சேர்க்கல, 2018 வரை இந்த உலகத்தில் கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்களால் மரணித்தவர்கள் எண்ணிக்கை 3.25 கோடி மக்கள் நண்பர்களே. நான் கோவிடை சேர்க்கல. எய்ட்ஸ், HIV, எபோலா, எல்லோ மங்கி ஃபீவர், நிப்பா, சார்ஸ், மெர்ஸ், கோவிட் இவையெல்லாம் விலங்கியல் தொற்று நோய்கள். இங்க இருக்க வேரியோலா வைரஸ் நீங்க தடுப்பூசி போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு இந்த கொரோனா, HIV, எபோலா ஏற்படக்கூடிய வைரஸ் இருக்குல்ல, அவை இங்க இல்லை. அவை எங்கேயுமா இருக்கு? காட்டுயிர்கள் இருக்கு, விலங்குகள்கிட்ட இருக்கு. அந்த விலங்குகள் வாழக்கூடிய காடுகளை அழித்து நாம் உள்ளே செல்ல செல்ல நமக்கும் விலங்குகளுக்குமான தொடர்பு அதிகமாகி, இன்ட்ராக்ஷன் அதிகமாகி, எப்பெல்லாம் அந்த விலங்குகளுக்கு அழுத்தம் ஏற்படுதோ, நமக்கு எப்படி அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட் வருது, பிபி வருது, சுகர் வருது இல்லையா? அதே மாதிரி விலங்குகளுக்கு அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் அந்த விலங்குகள் எச்சில் மூலமாக, எச்சம் மூலமாக இந்த வைரஸ்களை பிற உயிர்களுக்கு கடத்தி மனிதர்களுக்கு தொற்றுவதாக நுண்ணுயிர் அறிவியலாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இதை போன்ற விலங்கியல் தொற்று நோய்களால் கோவிட் இல்லாமல் நான் சொல்கிறேன், 1984 முதல் 2018 வரை இந்த உலகம் இழந்த உயிர்களின் எண்ணிக்கை 3.25 கோடி பேர். இது மட்டுமல்ல, இன்னும் கிட்டத்தட்ட 1,67,000 வைரஸ்களை இந்த காட்டுயிர்களில் கண்டறிந்துள்ளது உலகம். விலங்குகள் மட்டும் நான் சொல்றேன். இந்த உயிர்கள் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.
நாம் காடுகளை சென்று ஆக்கிரமிக்க இந்த உயிர்களில் உள்ள வைரஸ்கள் நமக்கு தொற்றி இதை போன்ற விலங்கியல் தொற்றுகள் வருவதாக நுண்ணுயிரார்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன், இந்த உலகம் 3 முக்கியமான பிரச்சனைகளை சந்திக்கும் ஒற்றை தருணத்தில் இப்பொழுது ஆண்டு கொடுக்கிறது. நாங்கள் யாரும் எதிர்காலம் அல்ல. இது சுற்றுச்சூழல் வளர்ச்சி என்ற கேட்கிற காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கண் முன்னால் ஒரே ஒரு கேள்வி, நாம் பிழைத்திருக்க போகிறோமா அழிந்து போக போகிறோமா என்கிற கேள்விதான் நம் கண் முன்னால் உள்ளது. சில பேர் சொல்லுவாங்க உலகம் அழிஞ்சு பேர் சொல்லுவாங்க. உலகம்லாம் அழியவே அழியாது, உலகம் இங்கே தான் இருக்கும். எப்படி டைனோசர் இல்லாமல் போச்சோ, எப்படி மேமோத் என்கிற விலங்கு இல்லாமல் போச்சோ, மனிதனுங்கிற உயிரம் இல்லாமல் போய்விடலாம். உலகம் இங்கே தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. யாரும் அதெல்லாம் பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு 50 கோடி 60 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு புவியின் ஈர்ப்பு விசையை குறைந்து சூரியன் ஈர்ப்பு விசையை கூடும்போது சூரியன் பிடிச்சி இழுத்துக்கிறோம். அது வரைக்கும் உலகம் இங்கே தான் இருக்கும், உலகம்லாம் அழிஞ்சு போயிடாது. அழிந்து போது மனிதர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற 10 ஆண்டுகளாக இந்த 10 ஆண்டுகளுக்கு போகும் என்பதை இங்கே தயவு செய்து நான் புரிந்து இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு நமக்கு வந்து கண் முன்னால் மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு எங்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பேசியே இருக்க வேலையே கேட்பாங்க. எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முக்கியம் தான், நான் மறுக்கவே இல்லை. ஜிஎஸ்டி பிரச்சனை முக்கியம், நீட் பிரச்சனை முக்கியம், எதையும் நான் மறுக்கலை, எல்லாம் முக்கியம்தான். ஆனால் பிற பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் காலங்கள் மாறும் பொழுதோ ஆட்சிகள் மாறும் பொழுதோ பார்த்து கொள்ளலாம் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் நினைத்தால் வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றுமே இருக்காது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் கடற்கரையில் பிச்சாவரம் முதல் நாகப்பட்டினம் உள்ள கடற்கரையில் நாம் கடந்த 20 ஆண்டுகளில் 5000 ஏக்கர் நிலப்பரப்பை கடலரிப்புக்கு இழந்துள்ளோம். கல்ஃப் ஆஃப் மன்னார் உலகத்தின் மிக மிக முக்கியமான உயிர்கோள பகுதி மன்னார் வளைகுடா 21 தீவுகள் தானே, இன்னைக்கு 19 தீவுகள் தான் இருக்கு. இன்னும் 6 தீவுகள் இன்னும் சில ஆண்டுகளில் மூழ்கி போடும் என்று அறிவித்துட்டார்கள். நமக்கு தென்னிந்தியாவில் உயிர்களின் அடிப்படை ஆதாரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லாட்டை தென்னிந்தியாவில் உயிர்கள் வாழ முடியாது, மனிதர்கள் மட்டுமல்ல உயிர்கள் வாழ முடியாது. என்றால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் நாம் ஜீவநதி அணைத்துக் கொண்டிருக்கிற காவேரியும் நொய்யலும் பவானியும் கிருஷ்ணாவும் கோதாவரியும் வைகையும் தாமிரபரணியும் அங்கே உருவாகும் இடம்தான் மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாத்தே ஆக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்ன பண்ண கிளீனா தெரியும். மின்சாரம், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மழை வந்து இந்த மாதம் மும்மாரி மழை பெய்யுதான் பண்ணாங்க டைலாக்லாமே கிடையாது. 3 மாதத்துக்கு எவ்வளவு மழை பெய்ய போகுது, 3 மணி நேரத்தில் எவ்வளவு மழை பெய்கிறது என்பதுதான் நமக்கு வந்து கணக்கீடு. அப்ப பெய்கின்ற மழையை சேமித்துக் கொள்வதற்கு நீர்நிலை பாதுகாக்க வேண்டும், காடுகளின் பரப்பலை அதிகரிக்க வேண்டும், நாம் மின்சாரம் தயாரிக்கும் முறையை முழுமையாக மாற்றி வைக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்தால் நிச்சயமாக நம்மால் இந்த பேரழிவை சந்தித்து மீள முடியும். குறிப்பாக இளைஞரிடம் செல்ல வேண்டும், பெண்களிடம் செல்ல வேண்டும். ஏனென்றால் எந்தெந்த போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்தார்களோ அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்ற போராட்டங்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிலம் ஆண்களிடம் இருந்த வரைக்கும் பெண்களிடம் இருந்ததுக்கு பிரச்சனையே கிடையாது. என்னைக்கு நில உரிமை பெண்கள்கிட்ட ஆண்களுக்கு வந்துச்சோ முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி பெண்கள் முன்னெடுக்கின்ற சுற்றுச்சூழல் சார்ந்த போராட்டங்கள் மிக மிக உன்னதமானவை, வெற்றி பெற்றவை. நீங்க 1970 தெஹ்ரி அணைக்காக அந்த மரங்களை வெட்ட வந்த போது அந்த சுந்தர்லாலா பகுனா அவருடைய குழுவில் சேர்ந்த பெண்கள் மரத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். அதனால் பிறந்ததான் சிப்கோ மூவ்மெண்ட். கூடங்குளமாக இருக்கட்டும், இன்னைக்கு பரந்தூராக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பெண்கள் தான் இந்த சுற்றுச்சூழலை காக்கின்ற போராட்டங்களில் முன்னெடுக்கிறார்கள், முன்னே நிற்கிறார்கள். அவர்கள் தான் இந்த புவியை காப்பாற்ற முடியும், இளைஞர்கள் தான் புவியை காப்பாற்ற முடியும். நமக்கு எங்களுக்கெல்லாம் என்ன பெரிய வார்த்தை தெரியுமா, தமிழர்களை போல் இயற்கையை நேசித்த ஒரு சமூகம் உலகத்திலே கிடையாதுங்க. இன்னைக்கு தான் நீங்க வந்து என்ன ஹியூமன் ரைட்ஸ் அப்படி பத்தி பேசிட்டு இருக்கோம், மனிதநேயம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிர்நேயம் பத்தி பேசிய சமூகம் தமிழ் சமூகம். சங்க இலக்கியத்துல மரம் சா மருந்தும் கொள்ளான ஒரு பாட்டு வருது. இந்த மரத்தில் இருக்கின்ற பழங்களை பறித்து என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் குணப்படுத்து, இந்த மரத்தில் இருக்கின்ற இலைகளை பறித்து கசாயம் காய்ச்சி என் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் குணப்படுத்து. ஆனால் அந்த மரத்தை வெட்டிதான், மரத்தை கொண்டுதான் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் என்னை சாக விடு, மரத்தை வாழ வேண்டும் சொன்ன சமூகம் தமிழ் சமூகம். இன்னைக்கு தானே நீங்க வந்து பல்லுயிரிய பாதுகாப்பு சட்டம் பத்தி பேசுறீங்க, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஆக்ட் பத்தி பேசுறீங்க. ஆனால் 2000 ஆண்டுகள் முன்பாகவே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுற்றவற்றுலாம் தனி சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன ஒரே ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம் மட்டும் தான் தோழர்களே. வேற எந்த வார்த்தை கிடையாது. வேற எந்த செவ்வியல் இலக்கியத்திலையும் கிரேக்கத்திலேயோ இல்ல எந்த பதிவு செய்யப்பட்ட இலக்கியத்திலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிற வார்த்தை கிடையாது. அந்த வழித்தொன்றால் பாரதி வந்தனால்தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதியால் பாட முடியுது.
அப்படி இயற்கையை நேசித்து இயற்கையை கொண்டாடிய ஒரு தமிழ் சமூகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சூழலியல் சிக்கலில் சிக்கி தவிப்பது என்பதுதான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய கவலையும் மிகப்பெரிய அச்சமாக சொல்லு. நாங்கள் பெரிய அவநம்பிக்கை விதைக்க வரல. நான் திருப்பூருக்கு வந்தேன், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விதைக்க வந்திருக்கேன். இன்றைக்கு திருப்பூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, திருப்பூர் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், மக்கள், விவசாய அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து, நீங்க திருப்பூர் வெளியே போய் கேட்டு பாருங்க, எங்களை போன்ற சூழலை சொல்லுவாங்க. திருப்பூர் எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே அணையை திறக்க வேண்டாம் என்று வேற விவசாயிகள் போராடிய ஒரு ஊரளவா திருப்பூர்? உரத்துப்பாளை அணையை திறக்க வேண்டாம் என்று போராடிய ஊரளவா திருப்பூர்? எப்படி மறக்க முடியும் சொல்லி கேட்பாங்க. அந்த விஷயத்தை, அந்த நிலையை நிச்சயமாக திருப்பூரால் மாற்ற முடியும். வரக்கூடிய 2050க்குள் திருப்பூர் மாவட்டத்தை, திருப்பூர் நகரை கார்பன் சமநிலை கொண்ட நகரமாக, கார்பன் சமநிலை கொண்ட ஒரு மாவட்டமாக மாற்ற முடியும். அதற்கான வழிமுறைகள் உள்ளன. நமக்கு என்ன தேவைன்னா நிறைய அன்பும் கொஞ்சம் மெனக்கெடலும் தேவை. அவ்வளவுதான். கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளவுதான். பெருசாக கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளவுதான். அதான் வேணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று புத்தர் சொன்ன ஒரு கதையை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். புத்தர் ஒரு கோயிலுக்கு போறார். ஒரு கதை தான் இது. அந்த கோயிலுக்குள்ள போய் ஒரு புத்த பிக்குவை பார்க்குறாரு. அவர் புத்த பிக்குவை வீட்டுக்குள்ள கூப்பிட்றாரு. கூப்பிட்டு பார்க்குறாரு, அவர் போத்திருந்த போர்வை கிழிஞ்சிருக்கு. உடனே புத்தர் ஒரு புது போர்வையை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி அதே கோயிலுக்கு வர்றாரு. அந்த புத்த பிக்குவை பார்த்து, நான் கொடுத்த போர்வை நீ பயன்படுத்தியாங்கிறார். பயன்படுத்துறேங்கன்னு சொல்றாரு. அதை கிழிஞ்சு போன பெட்ஷீட்டை தூக்கி போட்டேங்கிறார். இல்லை, அந்த கிழிஞ்சு போன பெட்ஷீட் தான் என் மெத்தைக்கு உரையா இருக்குன்னு சொல்றாரு. அந்த மெத்த உரை என்ன செய்கிறாரு? அந்த மெத்த உரை தான் என் தலையணைக்கு உரையாக சொல்றாரு. தலையணை உரை என்ன செய்கிறாரு? தலையணை உரை தான் என் வீட்டு வாசல்ல மிதிடியை மறைக்குன்னு சொல்றாரு. சரி, மிதியடி என்ன செய்கிறாரு? அந்த மிதியடி தான் என் விளக்குக்கு தெரியாம இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் நண்பர்களை நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. மறுத்துருங்க. ரெஃப்யூஸ், ஒரு பொருளை மறுத்துருங்க. ரெடியூஸ், குறைவாக வாங்கி குறைவாக பயன்படுத்துங்க. ரீயூஸ், மறுபடியும் பயன்படுத்துங்க. கடைசியாக வருவதுதான் ரீசைக்கிள் என்கிறக்கூடிய மறுசுழற்சி. அப்போ இந்த 4 விஷயங்களும் நம்முடைய தனிப்பட்ட முறையில் மிக மிக முக்கியமான விஷயங்கள். சரி, நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப சுற்றுச்சூழலுக்கு உகந்தவன்பா. ஒவ்வொருத்தரும் 2 வகையான மனிதர்கள். நாம் ஒவ்வொருத்தரும் 2 வகையான மனிதர்கள். தனிப்பட்ட மனிதன் நான் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன், நெகிழி பயன்படுத்த மாட்டேன். தொலை கூட சொன்னாங்க, அந்த தொப்புள் குடி, உண்மைதான், தொப்புள் கூட வந்துருச்சு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நுண்துகள்கள் தொப்புள் கூட வந்துருச்சு, உப்புல வந்துருச்சு. முன்னெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்போ உங்க உப்புல பிளாஸ்டிக் இருக்கான்னு கேட்டு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உப்புல வந்துருச்சு, சாப்பாட்டில் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்துருச்சு. அப்போ நான் தனிப்பட்ட மனிதன், நான் பிளாஸ்டிக்ஸ் பயன்படுத்த மாட்டேன், நெகிழி பயன்படுத்த மாட்டேன், மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துவேன், தண்ணீரை சீக்கிரமாக பயன்படுத்துவேன், சிறுதானிய உணவு தான் சாப்பிடுவேன், தேவையில்லாமல் தனிப்பட்ட வாகனத்தை பயன்படுத்த மாட்டேன், பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துவேன். நான் சூழலுக்கு இசைவான வாழ்க்கை வாழ்வேன். ஆனால் பெருநிறுவனங்களோ அரசோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டுவரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பேன் என்றால் நீங்கள் தனிப்பட்ட மனிதனாக சூழலுக்கு எவ்வளவு இசைவான வாழ்க்கை வாழ்ந்தும் பயனல்ல நண்பர்களே, பயன் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் வாழ்கிறீர்களோ அதுக்கு சமமாக அரசோ பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்ட திட்டங்களுக்கு எதிராக உங்கள் குரல் ஒலித்துத்தான் ஆக வேண்டும், ஒலிக்க வேண்டும், ஒலித்துத்தான் ஆக வேண்டும். இது யாருக்கான விஷயமா இல்ல, நமக்கான விஷயம். அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன கொடுத்து விட்டு செல்ல போகிறோம், அதுக்கடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்து விட்டு செல்ல போகிறோம் என்கிற ஒரு கேள்வியை தினம் தினம் என்னுள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் அந்த எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒருவேளை கடவுள் ஒரு இந்த டேன்னு சொல்லுவாங்களே, தீர்ப்பு எழுதும் நாள் சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நாளில் நீ என்னப்பா செஞ்ச கேட்டா எனக்கு எந்த கில்ட்டியும் கிடையாது. நான் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்து விட்டேன். அதை ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த திருப்பூர் புத்தக திருவிழாவின் மூலமாக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். நான் ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். வாங்காரி மாத்தாய், அமைதிக்கான நோபல் பிரைஸ் பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்மணி வாங்காரி மாத்தாய். அவங்க அந்த நோபல் பிரைஸ் வாங்குற வரைக்கும் வாங்காரி மாத்தாய் யாருக்கும் உலகத்துக்கு தெரியாது. அவங்க ஒரு வெட்டினரி டாக்டர், கால்நடை மருத்துவர். அவங்க நோபல் பிரைஸ் வாங்க போறாங்க. அவங்க யாரும் தெரியாது, அவங்க உலகத்துக்கு யாரும் தெரியாது. நோபல் பிரைஸ் வாங்கிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே உலகத்துக்கு எல்லா பத்திரிகையாளரும் அங்கே நிற்கிறாங்க. நீ யாரு தாயின்னு கேட்குறாங்க. நானும் தான் சொல்லியிருப்பேன், நான் சுந்தரராஜன், எங்கள் ஊர் சங்கமயில் பக்கம் முள்ளிக்குளம், நான் இன்ஜினியரிங் படித்தேன், பூவில் இருப்பேன் சொல்லியிருப்பேன். அவங்க வாங்காரி மாத்தா இல்லையா? அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு காடு தீப்பிடிச்சு எரியுது. அந்த காட்டில் இருக்க சிங்கம், புலி, யானை எல்லாம் படுத்து சும்மா தூங்குது. ஒரே ஒரு தேன்சிட்டு, ஹம்மிங் பேர்டு மட்டும், சின்ன ஹம்மிங் பேர்டு, சின்ன தேன்சிட்டு பறந்து போய் அவரை சின்ன அலகில் ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு இந்த தீ மேலே ஊற்றுது. ஒரு தடவை அல்ல, போது எடுக்குது, ஊற்றுது, போது எடுக்குது, செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு சில மணி நேரம் கழித்து ஒரு முயல் குட்டி அந்த ஹம்மிங் பேர்டை கூப்பிட்டு கேட்டுச்சான், லூசா நீயே, அவ்வளோ பெரிய யானை படுத்து கிடக்கு, சிங்கம் படுத்து கிடக்கு, புலி படுத்து கிடக்கு, யானையெல்லாம் தும்பி தண்ணியை கொண்டு அணைச்சா ஒரு நிமிஷம் அணைச்சிடலாம், நீ தம்மா தொண்டு லில்லி போட்டான் ஹம்மிங் பேர்டு, ஒன்னால் என்ன செய்ய முடியும் கேட்டுச்சான். ஹம்மிங் பேர்டு பதில் சொல்லிச்சான்,
என்னால் எதை செய்ய முடியுமோ, எவ்வளோ காலம் செய்ய முடியுமோ, எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அதுவரை நான் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிச்சான் அந்த ஹம்மிங் பேர்ட். இந்த கதை மற்ற விலங்குகளாம் போச்சான். மற்ற விலங்குகளாம் சேர்ந்து வந்து ஒன்றா சேர்ந்து காட்டுத்தீ அணைச்சாங்களாம். ஹம்மிங் பேர்ட் சொன்னாங்க, வாங்காரி மாத்தாய் சொன்னாங்க, நான் இந்த உலகத்தின் ஹம்மிங் பேர்டாக இருக்கும்பேன்னு சொன்னாங்க. நண்பர்களே, இன்றைக்கு உலகம் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை பூவுலக நண்பர்களோ சில பேர் மட்டுமோ எதிர்த்து அல்லது சேர்ந்து செய்துவிட முடியாது. இது எல்லோருமாக சேர்ந்து ஊர் கூடி தேர்தலுக்க வேண்டும். வாருங்கள், எல்லோரும் தேன்சிட்டுகளாக மாறுவோம், ஊர் கூடி தேர்தலுப்போம். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.